தேவையில்லைன்னா விட்டுருங்க, மலையாளம் கற்றுங்க, ஒடியா கற்றுக்குங்க, உங்களால் முடிஞ்சால் கற்றுக்குங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதுதான் கற்றுப்பாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பொன்முடி அவர்களுக்கும் தெரியும். அதான் சொன்னார் பொன்முடி, எதுக்காக நீங்கள் கொண்டாடுறீங்க எனக்கு தெரியும். ஆப்ஷன்னாலே என் பையன் எல்லாம் ஹிந்தி தான் கற்றுப்பான். ஆப்ஷன் என்னாலே என் பையன் ஆர்வமாக இருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் ஆர்வமாக நாங்க மூன்றாவது மொழியாக ஒரு மொழி எடுத்துக்கு தான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லான மொழி எது அதுதான் எடுத்துப்பாங்க. மக்களுக்கு தெரியும் மூன்றாவது மொழியாக எது எடுத்துக்கணும்னா எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தனக்கு தன் லைஃபுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை எடுத்துக்கிறாங்க. இல்லை சார், இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தி மொழி இப்போ தமிழ் மொழி எடுத்துக்கிட்டோம்னா இலக்கண இலக்கியம் இருக்குது, நம்ம படிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வெறும் ரெண்டு பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொழியை கற்றுக்கிறதுல என்ன அவசியம் இல்லை, ஏன்னா இலக்கணமா இலக்கியம் ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்களே சார், அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிறாங்களே, இப்போ எல்லாரும் பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் இருக்காங்களே, இன்க்ளூடிங் ஜி ஸ்கொயர் எல்லாருமே அவங்க எம்ப்ளாயிட்ட தமிழில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. பார்த்துருக்கீங்களா போய்? ஹிந்தி தான். ஏன் நீங்கள் என்ன ஹிந்தி போலவரா? ஜி ஸ்கொயர் ஓனர் ஹிந்தி போலவரா? உங்களுக்கு ஒரு வேலை வாங்கணும், ஒருத்தங்கிட்ட தட்டி கொடுத்து போனோம்னா நீங்க எதுக்கு அவன்கிட்ட போய் தேதோ பாயின்றீங்க? டே ஒழுங்கா பூசுறான்னு சொல்லணும்ல. ஒழுங்கா பூசுறான்னு சொன்னா அவனுக்கு புரியாது. கரெக்டா? வேறையா பூசிட்டானா உங்களுக்கு லாஸ். உங்களுக்கு லாஸ் வர்ற இடத்துல நீங்க ஹிந்தி பண்டிட் ஆயிடுறீங்க. புரியுதா? மேஸ்திரில ஹிந்தி பண்டிட் ஆயிட்டாருங்க. இப்போ எல்லா மேஸ்திரி நீட்டா பேசுறாரு, ஏ தேக்கோன்றாரு. ஏன் உங்களுக்கு ஒரு நெசசிட்டி வரும்போது படிக்கிறீங்களா ஒண்ணு?